ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சோல் சிஸ்டர். நான் உங்கள் வாணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்க்க போகிறோம். டீனேஜ் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆர் பிகினர் ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபார் க்ளோ அப். இஃப் யூ ஹேவ் ஆக்னி ஆர் டல் ஸ்கின், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கோ ரொட்டீன் செட் பண்ணுங்கள். அதாவது கிளென்சர், மாய்ஸ்சரைசர், SPF இது மூணுமே போதும் உங்கள் ஸ்கின்னை ஆக்னி இல்லாமல் பிரைட்டனாக ஆக்கிறதுக்காக. மற்ற எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சீரம், ஐ க்ரீம், மிஸ்ட் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து அது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அது வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே போதும். ஃபர்ஸ்ட் கிளென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின்னா சல்சிலிக் ஆசிட் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் ஹைலரானிக் ஆசிட் கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். காம்பினேஷன் ஸ்கின் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஸ்கின்ல இருக்க வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் க்ளோயே ஆக்குறது வந்து மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மாய்ஸ்சரைசர், ஆயிலி ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறதுனால அவங்க மாய்ஸ்சரைசர் வேணான்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது நியூட்ரிஜோனா ஜெல் மாய்ஸ்சரைசர். நான் வந்து சிம்பிள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க செட்டஃபுல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நான் இந்த 3 மாய்ஸ்சரைசரும் டீனேஜர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இட் வாஸ் டூ அஃபோர்டபுள். அப்புறமேட்டு ரொம்ப எஃபெக்டிவும் கூட. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்து SPF வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணுற SPF ஒரு சூப்பர் SPF. நோ ஒயிட் காஸ்ட், நோ பீலிங். அப்புறம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிற எனக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீன் வந்து ரீஎக்வெல். அப்புறம் வந்து டாக்டர் ஷீத் விட்டமின் C சன்ஸ்க்ரீன். இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே போதும் உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக ஆக்னி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் போதும். மற்ற எந்த ப்ராடக்ட்ஸும் இன்ஸ்டாவில், யூடியூப்பில் ஹைப் ஆகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேணாம். இல்லைனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான், இந்த சீரம் யூஸ் பண்ணாதான் நம்ம ஸ்கின் பிரைட் ஆகும், இல்லைனா ஆகாது அப்படிங்கிற அதெல்லாம் வந்து மித்து தான். நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியுமே உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகலாம். கிளென்சர் வந்து மார்னிங் யூஸ் பண்ணிட்டு, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு, அடுத்து மேக்கப் ஏதாச்சும் இருந்தால் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளில போகலாம். அப்புறம் நைட் வந்து கிளென்சர், மாய்ஸ்சரைசர் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த பேசிக் 3 ரொட்டீன் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது. 2020 நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணேன். அது 2020 நான் பிகினராக இருந்தேன். அப்போது நான் ஃபாலோ பண்ண 3 ஸ்டெப்ஸ் இந்த கிளென்சர், மாய்ஸ்சரைசர், SPF தான். அதுதான் என் ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கூடயே கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை கம்பல் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு பிடிக்கல, அது வந்து புதுசாக ஆக்னி தருது, அலர்ஜி தருது, இரிட்டேஷன் தருது, ரெட்னஸ் தருது, இல்லைனா இச்சிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் வந்து கம்பல் பண்ணி நான் வாங்கினேன், நீ யூஸ் பண்ணியே ஆகணும்னு உங்கள் ஸ்கின்ல போட்டு திணிக்காதீங்க. 2வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப் ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸை உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு பிகினர். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்து இன்ஸ்டாவில், யூடியூப்பில் ஹைப் ஆகுது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் அக்செப்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அவசியம் இருக்குன்னா வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி உங்கள் ஸ்கின்னுக்கு 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஷீட் மாஸ்க் அது இதுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்பவே போதும் ஃபார் பிகினர்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஷாப்பிங். ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கிளென்சர் ஃபார் 6 மந்த்ஸுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். புது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் செட் ஆகிடுச்சுன்னா அதிலே ஸ்டிக் ஆகிக்கோங்க. ஸ்டிக் டு தட் ப்ராடக்ட். நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதே இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கிளென்சர் இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர், SPF உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது போட்டு உங்களுக்கு க்ளோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு புதுசாக வந்து லான்ச் பண்ணுறாங்க, இல்லை நிறைய ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணது அட் 2020. அப்போ தான் என்னோடய ஸ்கின் கேர் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஆஃப்டர் ஐ எம் ஃபேஸிங் பஞ்ச் ஆஃப் ஆக்னி ஆன் மை ஸ்கின்.
அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபாலோ பண்ணப்போ வந்து இந்த 3 ஸ்கின் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறம் நான் சொன்ன பல ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்கின் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.